அன்பு நேயர்களே வணக்கம். நாளைக்கு அதாவது புதன்கிழமை வியாழக்கிழமை அற்புதமான விரதங்களெல்லாம் இருக்குது. ஒன்று ரம்பா திருதியை அப்படிங்கிற விரதம். திருதியை என்பது ரொம்ப உயர்ந்த நாள். இந்த 3வது திதி ரம்பா அட்சய திருதியை மாதிரி ரம்பா திருதியை இந்த மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப விசேஷமான நாள். வளர்பிறை 3வது திதி அன்னைக்கு வழிபாட்டுக்கு உரிய திதி, செல்வங்களை தரக்கூடிய ஒரு விரதம் இது. அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அம்பிகையை நினைத்து அனுஷ்டிக்கக்கூடிய கதலி கௌரி விரதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது குருவாரத்தில் வருது. அதை விட முக்கியம், வில்லிபுத்தூரில் உற்சவாதிகள் நடந்து கொண்டு இருக்குது. யாருக்கு? ஆனி மாதம் அப்படின்ட்டு. ஆனி மாதம் பிறந்துருச்சு இல்லையா? ஆனி மாதம்னாலே நமக்கு யார் நினைவுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னால் பெரியாழ்வார் நினைவுக்கு வருவார். ஆழ்வார்களிலே அவருக்கு பெரியாழ்வார் அப்படிங்கிற பெயர். அவருக்கு ஆரம்பத்தில் அவருக்கு பட்டர் என்று தான் பேர். அவர் பெரியாழ்வார்ங்கிற பெயரை தன்னுடைய பாசுரத்தில் எந்த இடத்துலையும் அவர் தன்னை பற்றி கூறலை. அவர் வில்லிபுத்தூர் விஷ்ணு சித்தன் அப்படின்ட்டு சொல்கிறார். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. பட்டர் அப்படின்ட்டு சில இடங்கள்லாம் சொன்னார். வில்லிபுத்தூர் பட்டர் அப்படின்ட்டு சொல்கிறார். பட்டர்னா அந்தணன் என்னட்டு அர்த்தம். அந்தணன் அப்படின்னு என்ன? அறவாழி அந்தணன் என்னட்டு திருக்குறளில் சொல்கிறார் இல்லையா? அந்தணன்னா யாருன்னு சொன்னால் பகவானுடைய சிந்தனையிலே இருக்கக்கூடியவன், அந்த வேதங்களையெல்லாம் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருப்பவன். அவர் சொல்கிறாரு, உண்ணானால் பசியாவது ஒன்றில்லை, ஓம் நமோ நாரணா என்று எண்ணா நாளும் ரெக்கு யஜூர் சாம அதர்வண நாள் மலர் கொண்டு உன்னை உனபாதம் நன்னா நாளும் அது தத்துருமாகில் அன்று எனக்கவை பட்டினி நாளேங்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நான் சாப்பிடாமல் இருக்கிற நாளெல்லாம் எனக்கு பட்டினி நாள் கிடையாது. பகவானே, என்றைக்கு என்னுடைய வாயாலே நாராயணா என்று அழைத்து உனக்கு பூஜை செய்யவில்லையோ, என்றைக்கு ஏதாவது ஒரு வேத ஸ்லோகம், அது ருக்வேதத்தில் இருக்கட்டும், இல்லை யஜூர் வேதத்தில் இருக்கட்டும், இல்லை சாம வேதத்தில் இருக்கட்டும், இல்லை அதர்வண வேதத்தில் இருக்கட்டும், அந்த வேதங்களிலே இருந்து ஒரே ஒரு ஸ்லோகமாவது சொல்லி உன்னுடைய பாதத்தை நண்ணாத நாள் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் அன்னைக்கு நான் கொலப்பட்டினி அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் எனக்கு கண்ணனேன்னுட்டு நம்மாழ்வார் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி சாப்பிட்றதுனால ஒருவன் அன்னைக்கு சாப்பிட்ருக்கிறான் பட்னியாக இருக்கிறாங்கிறதெல்லாம் கிடையாது. இறைவனை வணங்கினால் அவன் அன்றைக்கு உண்டானாள். இறைவனை வணங்காமல் இருந்து விட்டால் அது உண்ணானாள். அது அந்தணருக்கே உரிய அழகு. அதனால் வில்லிபுத்தூரில் பட்டர் 2 பேர், முகுந்த பட்டருக்கு பிள்ளையாக பிறந்தவர் இல்லையா? அதனால் வேதத்தை அவர் அப்படி பின்பற்றுகின்றார். பகவானை நினைப்பதற்காகத்தான் வேதங்கள். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, பட்டர்பிரான் அப்படின்னு பேர் இருக்குது. அது பேர் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் அப்படின்ட்டு பாண்டிய ராஜா அவனுக்கு ஒரு சந்தேகம். வேதங்கள் எப்படியெல்லாம் சொல்லுகிறதே, பரம்பொருள் யார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை வேதத்துக்கே கொடுத்துட்டாங்க. வேதத்திலேயே ஒவ்வொரு தேவதை பரம்பொருளாக எல்லாம் சொல்லப்பட்டிருப்பதாலே அந்த படித்தவர்கள் வித்வான்களெல்லாம் இந்த பாண்டிய நடத்திலே இந்த வேதத்தின் ஸ்லோகத்தின்படி இதுதான் பரம்பொருள் என்று அவரவர்கள் ஆணித்தரமாக வாதம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட வாதங்கள் வருகின்ற பொழுது அது குழப்பவாதமாகத்தானே முடியும். அதனால் பாண்டியன் இப்போ தெளிவடைவதை விட குழம்பி விட்டார். என்னுடைய குழப்பத்தை யார் தீர்க்கிறார்களோ அவர்களுக்கு நான் பொன்முடிப்பு தருகிறேன் என்று அவன் ஒரு பொற்கிழியை கட்டி அரண்மனை வாசலிலே தொங்க வைத்துவிட்டு ஊரிலே இருக்கக்கூடிய எல்லா வித்வான்களுக்கும் தெரிவித்து விட்டான். இப்போது இந்த வேதங்களெல்லாம் பெரியாழ்வாரிடத்திலே சென்று வேண்டுகிறது. வேண்டிய வேதங்கள் இல்லையா? அதனால் ஐயா, எங்களுக்கு அபார்த்தம் கற்பிப்பதற்காக 1000 வித்வான்கள் வந்திருக்கிறார்கள். சுபார்த்தமாகிய இவன்தான் இந்த வேதங்களால் கொண்டாடப்படுகின்றவன், இவன்தான் பரத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தை நிறுவுவார் இல்லையா? நீங்களாவது இந்த அரசனிடத்திலே சென்று இந்த அர்த்தத்தை நிறுவுங்கள் என்று வேண்டியதாம். அதனாலே எந்த வேத பாகங்கள் இருந்தாலும் எந்த வேத பாகமாவது பகவான் விஷ்ணுவினுடைய பரத்துவத்தை ஓங்கி ஒலிக்கிறதோ அந்த வேத பாகங்களை மட்டும் எடுத்து, வேண்டிய பாகங்களை மட்டும் எடுத்து அதை விரைந்து ஓதி வேகமாக சென்று அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தாம்சங்களை எல்லாம்
மிகவும் அற்புதமாகவும் அழகாகவும் தெளிவாகவும் குழப்பமில்லாததாகவும் எல்லா வித்வான்களுடைய மனம் கொள்ளும்படியாகவும் சொன்னதினாலே இவருக்கு பட்டர்பிரான் என்று பேர். பட்டரனா அந்தணர், நாள்தோறும் வேதங்களை ஓதுபவர். பட்டர்பிரான் என்று சொன்னால் அந்த பட்டர்களுக்கெல்லாம் உபகாரம் செய்தவர், அவர்களுக்கெல்லாம் நன்மையை வேண்டியவர், வேதங்களுக்கு நன்மையை செய்தவர், வேதங்கள் மகிழும்படியாக நடந்தவர். நாட்டில் நீசச் சமயங்கள் மாண்டன, நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றதுன்னு சொல்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்ததாலே இவருக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் பட்டர்பிரான்னு பேர். சரி, விஷ்ணு சித்தரனிட்டு ஏன் பேர் வந்தது என்று சொன்னால் அதற்கு 2 காரணங்கள் இருக்கு. என்ன விஷ்ணு சித்தர்? அவர் சதா சர்வகாலமும் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்தின்னு எங்கே பார்த்தாலும் அவருக்கு விஷ்ணுவாத்தான் தெரிகிறார். ஆனால் விஷ்ணுவையே சித்தத்தில் கொண்டவர். அதை தவிர வேறு எந்த விஷயமும் கிடையாது. பார்க்குமிடமெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, கேட்கும் ஒலிகளெல்லாம் நந்தலாலா, நிந்தன் கீதம் இசைக்குதையே நந்தலாலா. பார்க்கிற இடங்கள், கேட்கிற இசை எல்லாமே பகவான் கண்ணனுடைய ரூபாதி ரூபங்களாகவே விளங்குவதனாலே அவருக்கு எல்லாம் விஷ்ணுவாகவே தெரியுது. காரணம், இவர் அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்க்குறார். அதனால் இவருக்கு விஷ்ணு சித்தர். இவருடைய சித்தத்திலே எப்பவும் யார் இருக்கிறாங்க? விஷ்ணு இருக்கிறார். ஆனால் இவருக்கு எப்பவுமே விஷ்ணு சித்தத்தில் இருக்கிற மாதிரி விஷ்ணுவினுடைய மனதிலே யார் தங்கியிருக்கிறார்கள்? மத்பத்தகா மத்கத பிராணாகான்னு சொல்கிறான் இல்லையா? என்னுடைய பக்தன், சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய என்னுடைய பக்தன் அப்படின்ட்டு பகவான் விஷ்ணுவின் மனத்திலே எப்பொழுதுமே பெரியாழ்வார் இருக்கிறார். அதனால் விஷ்ணுவின் சித்தத்திலே இருப்பவர், விஷ்ணுவை சித்தத்திலே கொண்டிருப்பவர் என்கிற 2 காரணங்களுக்காக இவருக்கு விஷ்ணு சித்தர்னு பேர். ஆனி சோதியிலே, ஆனி மாதத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே அவதரித்தவர். காரணம், வேதங்கள் சொன்னவர் இல்லையா? கருட பகவானுடைய நட்சத்திரம் சுவாதி, நரசிம்மருடைய நட்சத்திரம் சுவாதி. இந்த வேகம் என்றாலே அந்த சுவாதி வந்துவிடும். அப்படிப்பட்டவர் அவர் விஷ்ணு சித்தர்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், என்னுடைய சித்தத்திலே பகவானே நீ உன்னுடைய குடும்பத்தோடு இருக்கிறாய். நம்ம சொல்ல வேண்டிய பாசுரம் இதுதான். அரவத்து அமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பறவை திரை பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகிறான் விட்டு சித்தன் பட்டினம் காவல் பொருட்டே. ஒரு வியாதி வராது, இதை சொன்ன ஒரு வியாதி வராது. காரணம், ரவுண்டு கட்டி அவன் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறான். அரவத்து அமளியினோடும், அரவம்னா பாம்பு. அந்த அவரை பாம்பு படுக்கை இல்லாமல் இருக்க முடியாது. பாம்பனையை சுருட்டி கொள்ளுன்னு சொன்னார் இல்லையா? கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சன்னா புலவனும் போகின்றேன், நீயும் புத்தன் பைனாக பாய் சுருட்டி கொள். அந்த பாய் இல்லாமல் பகவான் படுக்க மாட்டார். அரவத்து அமளியினோடும், அரவம், அரவம்னா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குமா பகவானுக்கு என் வந்து விடுமேன்னு. இவர் பல்லாண்டு பாடியவர் இல்லையா? இவரும் அந்த அனந்த சயனன்னு சொல்லக்கூடிய அந்த அனந்தனும் ஒன்னா. அரவத்து அமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும், அற்புதமான பார்க்கடல், அரவிந்த பாவையும் தானும், தாமரை மலரிலே வீற்றிருக்கக்கூடிய இறையும் அகலகில்லேன் என்று இருக்கக்கூடிய அரவந்த பாவையாகிய மகாலட்சுமி தாயார் இப்படி குடும்பத்தோடு வந்துட்டாராம். பார்க்கடல், அரவிந்த பாவை, அரவத்து அமளி, படுக்கையும் போட்டு வந்துட்டார். ஆனால் பர்மனெண்ட்டாக இருக்க முடிவு பண்ணிட்டார். யார்? விஷ்ணு சித்தருடைய மனதிலே அகம்படி வந்து புகுந்து உள்ளே புகுந்துட்டாராம். பறவை திரை பல மோத, அழகான பார்க்கடல் அசைந்து அசைந்து அந்த அலைகளெல்லாம் சப்திக்கின்றன. பள்ளி கொள்கின்ற பிரானை, என்னுடைய மனதை போல அவனுக்கு சுகமான இடம் ஒன்றுமே இல்லையா. பிரான் என உபகாரகன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மனதிலே தங்கி அந்த பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன். அதனால் இவருக்கு விட்டு சித்தன் என்று பேர். எதற்கு? பட்டினம் காவற்பொருட்டே, என்னுடைய க்ஷேத்திரமாகிய இந்த தேகத்தை, ஆத்மாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. இந்த பாசுரத்தை நாளைய தினம் சொல்லுவோம். நாளை மறுநாள் குருவாரம், கதலி கௌரி விரதம், பெரியாழ்வார் சந்திரபிரபையிலே வலம் வருகின்ற நாள். அந்த நாளிலே சொல்லுவோம். நலம் பெற பெறுவோம்.